இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தரை பின்பற்ற அழைப்பு. கர்த்தரை பின்பற்ற அழைப்பு. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவே எங்கள் மாதிரி என்று சொல்லுகிற ஒரு நிலைப்பாட்டை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்க முடியும். இந்த உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக விதமான மார்க்கங்களை பின்பற்றுகிற தன்மையை நாம் நம்முடைய தேசத்திலே அறிந்து கொள்ள முடியும். யார் எப்படி இருந்தாலும் வணங்கிக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும். இன்னும் சிலரை பார்க்கின்ற பொழுது ஊழியர்களை பின்பற்றுகின்ற கூட்டம், இது ஹீரோ வர்ஷிப்பை குறிக்கிறது. இன்னும் சில கொள்கைகள் கோட்பாடுகளை பின்பற்றுகிறவர்கள் என்ற ஒரு கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். யெகோவா மாத்திரம் தெய்வம் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம். இப்படி நாம் உலகத்தை பார்க்கின்ற பொழுது அநேக விதமான பாதைகளிலே நடக்கின்ற ஒரு தன்மையை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆனா யோசியா ராஜா சொன்னபோது நான் கர்த்தரையே பின்பற்றி நடப்பேன் என்று சொல்லுகிறார். வேதமும் சொல்லுகிறது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பாக்கியம் உள்ளது என்ற வார்த்தை யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிளஸ்ட் ஒன் என்பதை குறித்து நாம் வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பிளஸ்ட் என்ற வார்த்தை ஒருவேளை ஒன்லி மெட்டீரியல் என்று நாம் எடுத்துக் கொள்வதற்கு அல்ல, ஆவிக்குரிய உன்னதமான ஆழங்களினாலே நிரப்பப்பட்டு இருக்கிற, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே நிரப்பப்பட்டு இருக்கிற ஒரு அனுபவம் என்பதை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய கற்பனைகளையும் சாட்சிகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடப்பேன் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை. அவன் தேசத்திலே காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் அகற்றி ஜனங்களும் கர்த்தரை பின்பற்றும்படியாய் நடத்தினான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உலகத்திலே அநேக மார்க்கங்கள் உண்டு, அநேக வழிகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது விசாலமான வழியை கேட்டுக்கு போவது, இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசியுங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். விசாலமான வழியிலே செல்லுகிறவர்கள் அநேக, இடுக்கமான பாதையிலே செல்லுகிறவர்கள் சிலர்கள் என்பதையும் பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இங்கே யோசியா மாத்திரம் அல்ல, யோசியா முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை பின்பற்றினது மாத்திரம் அல்ல, தன் தேசத்தின் ஜனங்களும் கர்த்தரை பின்பற்றும்படியாய் வழி நடத்தினான். கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளும்படியாய் வழி நடத்தினான் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மெய்யான சமாதானம், ஒரு மெய்யான ஆசீர்வாதம் வேண்டுமே என்றால், ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டுமே என்றால், நான் கர்த்தரை மாத்திரம் பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் ஆண்டவர் மோசையின் மூலமாய் கற்பனைகளை கொடுத்த பொழுது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்ற ஒரு கற்பனையை நாம் வாசிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ஜீவன் உள்ள தேவன் என்று தரியு ராஜா அறிக்கை செய்தான். அவரே உலகம் முழுமைக்கும் ராஜா, உலகம் முழுமையும் ஆளுகிறவர். அவரே உலகம் முழுமைக்கும் ஒரு பரிசுத்தமான தெய்வம் என்பதை குறித்து, ஜீவன் உள்ள தேவன் என்பதை குறித்து அநேக ராஜாக்கள் அறிக்கையிட்டதை வேதத்திலே நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம்.
என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலக வாழ்க்கையிலே நான் யாரை பின்பற்றுகிறேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறேனா, அல்லது கொள்கை கோட்பாடு என்று சொல்லி மனிதனை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறேனா, அல்லது நான் அதையும் செய்வேன் இதையும் செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை அனலுமின்றி குளிருமின்றி மெதுவெதுப்பாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை உடைய நபராக காணப்படுகிறேனா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். யோசியா ராஜா கர்த்தரை பின்பற்றி நடந்தான், ஜனங்களும் கர்த்தரை பின்பற்றி நடக்கும்படியாய் செய்தான். ஆண்டவருடைய நாட்களை சமாதானத்தோடு கூட நடத்தினார். உலக வாழ்க்கையிலே நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகர் என்று வேதம் சொல்கிறது. எனக்காக உங்களுக்காக இந்த உலகத்தை மீட்கும் பொருளாக உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் கொடுக்கும்படியாக, ரட்சிப்பை கொடுக்கும்படியாக பாரமான சிலுவை எடுத்துக்கொண்டு வாரினால் அடிக்கப்பட்டு ஒருவேளை அவருடைய முதுகு உளப்பட்ட நிலம் போல காட்சி அளித்த அந்த தன்மையை கண்டு, சிரசிலே முள்முடி சூட்டப்பட்ட அந்த தன்மையை பார்த்து, விழாவிலும் கைகளிலும் காணிகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்ட அந்த நிலைப்பாட்டை எண்ணி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிக்கை பண்ணுகிற அந்த அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது திராவிட மாடல், ஆரிய மாடல், இன்னும் என்னமோ மாடல் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். There is no model other than the Christ is our model. இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு முன்மாதிரியாக கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். தேசத்திலே சமாதானத்தை கொடுக்கிறார், தேசத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவை கொடுக்கிறார். ஒரு பெரிய சமாதானம், ஒருவரும் கொடுக்க முடியாத சமாதானத்தை தருகிறார். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையை பின்பற்றும்படியாய் நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம். அதிலே உறுதியாய் காணப்படுவோம். ஆண்டவர் உங்களோடு வந்து உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமீன், ஆமீன்.